நிற்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் ரத்தம் தர தேவையில்லை, உங்கள் ஒரே ஒரு வாக்கை செலுத்தி எங்களோடு தோளாக தோள் கொடுத்து துணையாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்றோம். அன்பு சொந்தங்களே, அதை சிந்தித்து நீங்கள் அளிக்க போகின்ற வாக்கு நாளைய இளைய தலைமுறைகளுக்கானது, நாளை நம் தொகுதியின் வளர்ச்சிக்கானது. நமது விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இதுவரை என்ன நன்மை நடந்திருக்கு, நம்ம தொகுதியில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அமைச்சர் பேசுறாருங்க, முந்தா நேத்து அரியலூர்ல ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் ஒரு அமைச்சர் பேசுறார். 3 வருஷத்துல திமுக வந்து பாலம் கட்டி இருக்கிறோம், டேங்க் கட்டி இருக்கிறோம், சாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரே கைத்தட்டல். என்னடா இது, ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரத்துக்கு வந்து இதெல்லாம் செய்வாரு, இதுக்கே கைத்தடுறாங்கன்னு பார்த்தா இல்ல செஞ்சாரா, செஞ்சிருக்க மாட்டாரு, இது நம்ம அகராதிலே கிடையாதுன்னு பார்த்தா கூட்டத்துக்கு வந்தவங்க வெளியூர்காரன் ஒருத்தன் கூட அந்த அரியலூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிடையாது. எல்லாரையும் 200 ரூபா கொடுத்து 500 ரூபா கூட்டு ஒரு ஆட்டு கூட்டம் மாதிரி அடைச்சு கூட்டத்துக்கு கொண்டு போறதும் கொட்டால அடைக்கிறதும்